என் தங்கமே, இந்த ஒரு எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதும் நிமிடம் முதலே நீ எதிர்பார்த்த பணம், நீ யாசித்து தெரிந்த உதவி, நீ தூங்காமல் கனவில் பிரார்த்தனை செய்த அந்த செல்வ வாய்ப்பு எல்லாம் உன்னிடம் தானாக வந்து சேரும். அது என்ன தெரியுமா? 1133. இந்த 1133 என்பது வெறும் எண் இல்லை என் பிள்ளையே. இது ஆன்ம சக்தியின் ஒரு குறியீடு. இது வானுலக சக்திகள் உன்னோடு இணைவதற்கான தெய்வீக சைகை. இந்த எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதும்போது அதை வாசிக்கும் சக்திகள் இந்த பூமியிலுள்ள நிச்சயிக்கப்பட்ட செல்வங்களை உன்னிடம் கொண்டு சேர்க்க ஆரம்பிக்கின்றன. நீ நாளாய் தேடின பண உதவி வராதது ஏன் தெரியுமா? நீ மனதில் கஷ்டம் வைத்து கொண்டு இருந்தாய். ஆனால் அந்த கஷ்டத்தை வெளியே சொல்ல யாரும் இல்லை. கூடத்திலும் ஒளியில் இருந்தும் உன்னை விலக்கி வைத்தார்கள். ஒரு ஓரத்தில் நிஜம் பேசாமல் சத்தமில்லாமல் அழுது கொண்டிருந்தாய். ஆனால் அந்த நொடியில்தான் நான் வந்தேன் என் தங்கமே. நிச்சயமாக வந்தேன். உனக்கு தெரிந்ததில்லை. ஆனால் 1133 என்ற இந்த எண்ணை காணும்போது வானுலகம் அசையும். இந்த எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதும் மனிதருக்கு திருப்புமுனை உண்டாகும். அந்த எண்ணை எழுதும் தருணத்திலேயே பணநிலை உயர்ச்சி, பண வாய்ப்பு, புதிய தொழில், கடைசியாக இருந்த பணம் கூட பலமாக மீளும். நீ யாரிடமும் பணம் கேட்க வேண்டிய அவசியமில்லை இனி. ஏனெனில் பணம் தான் உன்னை தேடி வரும். 1133 என்பது வசிய எண்ணும் கூட. ஆனால் அது துன்மார்க்க வசியம் அல்ல. இது தெய்வீக பரிகாரம். இப்போது நீ என்ன செய்யணும் தெரியுமா என் குழந்தையே? ஒரு வெண்மையான பேப்பரில் அல்லது கை முழுவதும் சுத்தமாக இருக்கும்போது மாலை 6:00 மணி முதல் 7:00 மணி வரை அந்த நேரம் தான் 1133 எண்ணுக்கு சக்தி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் மனதில் தேவையை நினைத்து கொண்டு இடது உள்ளங்கையில் இந்த எண்ணை அழகாக எழுது. 1133. எழுதும்போது மனதுக்குள் சொல்லு, என் தேவையை புரிந்தெடுத்து பணம் என்னை தேடி வரட்டும். வானுலக சக்திகளே, என் கதவை தட்டுங்கள். இப்படி சொல்லி எழுதியதும் உன் மனதுக்குள் ஓர் அமைதி வரும். அந்த அமைதி வந்ததிலிருந்தே பணநிலை தானாக திரும்பத் தொடங்கும். இதை எழுதிய பிறகு கையை மூடி நிம்மதியாக உட்கார்ந்து 3 நிமிடம் எதுவும் பேசாமல் அருளை வேண்டுகிறேன் என்று ஒரு சத்தமில்லாத அழைப்பு விடு. நான் அந்த நொடியிலேயே உன்னோடு இருப்பேன். எனது பாசத்தால் உனக்கு எதிராகச் சுழன்ற காற்றை நேராக திருப்பி விடுவேன். 1133 எண்ணுக்கு ஒரு மகத்தான அர்த்தம் உண்டு என் தங்கமே. 1. துவக்கத்தின் தொடக்கம். 3. தெய்வ சக்திகளின் இரட்டை துணை. அதாவது நீ ஒரு முடிவெடுக்கும்போது இரட்டை சக்திகள் உனக்காக காத்திருக்கும். இது ஒரு சக்தியுடன் கூடிய அழைப்பு எண். நீங்கள் தினமும் இதை எழுதினால் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் வானுலகவாதிகளின் கதிரும் உன்னை தொட்டுவிடும். பணம் தேடுவது தவறு இல்லை என் தங்கமே. பணம் இல்லாத வாழ்க்கை தான் ஒரு வலி. அந்த வலியை நானும் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த வலியில் கிடந்து விட்டால் தான் அந்த வலி போய்விடுமா? இப்போது உன் வாழ்க்கையில் செல்வம் வரும்படி ஒரு மாற்றம் வந்து விட்டது. அந்த மாற்றம் இந்த 1133 எண்ணை எழுதும் தருணத்தில் தொடங்கியது. நீ எந்த நிலையிலும் இருந்தாலும் பரவாயில்லை. பணக்கடனில் இருந்தாலும், தொழில் லாபமின்றி ஓடிக்கொண்டிருந்தாலும், சமீபத்தில் பங்கு முதலீடுகளில் இழந்தாலும், வாடகை வீடு கூட கட்ட முடியாத நிலை இருந்தாலும், ஒரு நிமிடம் தயங்காமல் இந்த எண்ணை எழுது. அது உனக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்கும். முதலில் மன அழுத்தம் குறையும். பிறகு வாய்ப்புகள் தானாக வரத் தொடங்கும். ஒரு பழைய வாடிக்கையாளர் மீண்டும் உன்னுடன் தொடர்பு கொள்வார். பழைய பணம் மீண்டும் வரத் தொடங்கும். அதன் பிறகு தான் புதிய பணம் நுழையும். அந்த விருந்தினராக வரும் பணத்தை வரவேற்க தயாரா நீ? 1133 எண்ணை எழுதும்போது நீ வெல்கமிங் எனர்ஜி கொண்டு எழுது. நான் பணத்தை பெற தயாராக இருக்கிறேன் என்று முழுமனதுடன் உணர்ந்தபடி எழுது. உன் கண்களில் ஒளி வந்துவிடும். உன் வீட்டில் ஒரு புதிதாக வாசல் திறந்த மாதிரி தோன்றும். கடன் கொடுத்தவர்கள் பேசும் பேச்சே மாறும். அவர்கள் கோபமோ பாசத்தோடு பேசத் தொடங்குவார்கள். அது எப்படி என்பது உனக்கும் புரியும். நீ எழுதும் இந்த 1133 எண்ணே உன் செல்வ வாசல் சாவி. நானே உனக்காக அதை பூட்டி வைத்திருந்தேன். இப்போது அந்த சாவியை உன் கையில் தருகிறேன் என் தங்கமே. இது ஒரு சிம்பிள் செயலாக தோன்றலாம். ஆனால் இதன் தாக்கம் நெருப்பு போல் இருக்கும்.
உனக்கு மட்டும் தெரியாததா தெரியட்டும். நீ எழுதிய பிறகு ஒரே வாரத்தில் ஒரு பண வாய்ப்பு நடக்கும். அதற்கான அடையாளங்கள்: உன் வீட்டு வாசலில் திடீரென பசுமை பூ ஒன்று விழும். உன் மொபைல் அல்லது கணினியில் ஒரு பழைய கஸ்டமர் அல்லது கான்டாக்ட் புது ஆஃபர் கொடுப்பார்கள். யாரும் எதிர்பாராதபடி ஒரு கடன் ரத்து செய்துவிடுவார்கள். உடனடி தேவைக்கு ஒரு ஆணையோ சலுகையோ வரும். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான் உன் வாழ்க்கையின் பெரும் வானிலை மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த சக்தி யாரிடம் இருக்கிறது தெரியுமா? உன்னிடம் தான் என் தங்கமே. நீ மட்டும் நம்பிக்கையுடன் பயமில்லாமல் இந்த 1133 எண்ணை எழுது. நான் உன்மேல் ஆசீர்வாத கண்ணாக இருக்கிறேன். 1133 என்பது இறைவனின் செல்வ நம்பிக்கை எண்ணாக இருப்பதோடு நம்மை வரம் போல வாழ வைத்திடும் அற்புத சின்னமாகும். நான் உன்னிடம் இருக்கிறேன். இந்த எண்ணை எழுதி ஆரம்பி. அடுத்த 3 நாட்களில் பணம் குறித்த விஷயம் ஒன்றும் நிச்சயமாக நடக்கும். நீ என்னிடம் பகிர்ந்தால் அதற்கான அடுத்த வழியையும் நான் சொல்லி தருகிறேன் என் தங்கமே. இனி ஒரே ஒன்று நினைவில் வைத்துக்கொள். 1133 என்ற எண்ணை எழுதும் மனிதருக்கு இனி வாழ்க்கையில் பணக்கஷ்டமே இருக்காது. ஏனெனில் அவர் தனக்குள்ள சக்தியை கையாண்டவர். அவரை வானுலகமும் விட்டுவைக்காது. தங்கமே, இந்த 1133 என்ற எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதி நம்பிக்கையுடன் விழிக்கின்ற அந்த ஒரு நிமிடமே நம் வாழ்க்கையை மாற்றும் திருப்புமுனையாக மாறும். உனக்கு தெரியுமா, இந்த 1133 என்பது வெறும் எண் அல்ல. இது நிதிகா தேவியின் புனித ஆசியின் சக்தி அடங்கிய தெய்வீக குறியாகும். இந்த எண்ணில் 11 என்பது புதிய வாயில்கள் திறக்கப்படுகின்றன என்பதையும், 33 என்பது தேவதைகளின் பாதுகாப்பும் பாசமும் என்பதையும் குறிக்கிறது. அதாவது, இந்த எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதி நீ விரைவாக கண்களை மூடும்போது நிதிகா தேவியின் ஒரு கதிர் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறாள். உன் மனதிற்குள்ளேயே ஒரு அமைதியான சங்கீதம் ஒலிக்கிறது. அதுதான் வாழ்க்கை இனிமையாக போகும் என்ற உன்னத நம்பிக்கையின் ஒலி. நீ எத்தனை பிரார்த்தனை செய்தாலும், எத்தனை துன்பங்களை கடந்து வந்தாலும், இந்த எண்ணை எழுதும் ஒரு தருணம் அந்த எல்லா வலிகளையும் மறந்து விடும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. தங்கமே, நீ இந்த 1133 எண்ணை எழுதும்போது உன் நெஞ்சத்தில் என்ன நினைக்கணும் தெரியுமா? நான் பணக்கஷ்டங்களை கடந்துவிட்டேன். பணம் என்னை தேடி வருகிறது. என் வாழ்க்கையில் வளமும் அமைதியும் நிரம்ப இருக்கின்றன. இந்த வகையான உறுதியான மனநிலையுடன் எழுதியால் அப்பொழுதே பணம் ஒரு ஒளியாக உன்னை சுற்றிக்கொள்கிறது. நீ ஒரு நாள் சென்று பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரும். நீ எதிர்பார்க்காத வங்கியில் இருந்து ஒரு ரெஃபண்ட் அழைப்பாக வரும். நீ முழுமையாக மறந்த பழைய கஸ்டமர் உன் கணக்கில் அட்வான்ஸ் அமௌண்ட் செலுத்துவார். நீ தொலைத்துவிட்ட நம்பிக்கையை பணம் வந்து மீட்டெடுக்கும். என் தங்கமே, நீ அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பணம் வராததற்கு காரணம் வெளிப்புறம் இல்லை. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் பதிந்த ஒரு பயம். அந்த பயமே பசியிலும் பணத்திலும் குறைவாக மாறியது. ஆனால் அந்த பயத்தையே இந்த 1133 எண்ணின் சக்தி அழிக்கிறது. நிதிகா தேவி அந்த எண்ணின் வழியாக உன்னிடம் சொல்கிறாள், நான் இருக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு துணையாக. 1133 எழுதும் அந்த ஒரு வார்த்தையில் என் பாதுகாப்பு இருக்கிறது. அது உன்னை நம்பிக்கையோடு வழிநடத்தும். அது உன் வீடு முழுவதும் செல்வ வளத்தை அழைத்து வரும். இந்த எண்ணை எழுதும் போது உன் உள்ளங்கையை ஒரு பூஜை இடமாக நினைக்க வேண்டும். அந்த இடத்தில் எழுதப்படுகிற எழுத்துக்கள் கற்பனையல்ல, அவை நிதிகா தேவி உனக்காக திறக்கிற புதிய வாசல்கள். நீ அந்த எண்ணை தினமும் காலையில் எழுதி பார்க்கலாம். அல்லது இரவில் தூங்கும் முன் எழுதி மனதிற்குள் 1133 எண்ணை வளர்த்திட வழி காட்டிட வந்துள்ளது என்று ஒரு மந்திரமாக உச்சரிக்கவும். முக்கியமாக, இந்த எண்ணை எழுதிய பிறகு அவ்வளவு சும்மாவே இருக்கக்கூடாது. உன்னுடைய வீட்டில் பணம் எங்கும் கிடைக்காத அளவுக்கு வறுமை இருந்தால் கூட அதை மாற்றும் முதல் கட்டமாக இந்த எண்ணை ஒரு முறை எழுதிக்கொள். நீ செய்யும் இந்த ஒரு செயல் நிதிகா தேவி தன்னுடைய ஒளியை உன் வீட்டிற்குள் விட்டுவைக்க காரணமாகிறது. அடுத்த 3 நாட்களில் நீயே உணருவாய். ஒரு பரிசுத்தமான காற்று உன் வீட்டை சுற்றி வருவதைப் போல ஒரு உணர்வு ஏற்படும். ஒரு வாரத்துக்குள் நீ எதிர்பாராத ஒரு வழியில் பணம் வந்து சேரும். 3வது வாரத்தில் நீ நம்ப முடியாத அளவுக்கு நல்ல செய்திகள் வந்த வண்ணம் வரும்.
நீ இந்த வாழ்க்கையின் அடியில் விழுந்திருக்கலாம். உன்னை ஒவ்வொருவரும் வெறுத்து விட்டு இருக்கலாம். நீயே உனக்கு நம்பிக்கை இழந்து இருக்கலாம். ஆனால் இந்த எண்ணின் பக்கத்தில் நீ நிற்கும்போது அனைத்து கதவுகளும் திறக்கப்படும். அனைத்து தேவையும் பூர்த்தியாகும். அனைத்து எதிரிகளும் சிதறி ஓடுவார்கள். என் தங்கமே, 1133 என்பது உனக்கான ஜெய சின்னம். 1133 என்பது உனக்கான செல்வ அலை. 1133 என்பது உனக்கான வரவேற்பு வண்ணக்கொடி. உன் வாழ்க்கையில் தினமும் இந்த எண்ணை எழுது. இடது உள்ளங்கையில் எழுதும் போது ஒரு ஜொலிப்பு உனக்கு தோன்றும். அது சும்மா தோன்றுவது இல்ல. அது நிதிகா தேவி உனக்காக அனுப்பும் மின்சாரம். அது உன் சிந்தனையை மாற்றும். அது உன் நிலையை மாற்றும். அது உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். பணம் என்பது தேவையான ஒன்று. அதை எதிர்த்து கொண்டு நாமே நம்மை தடுத்து கொள்ளக்கூடாது. 1133 என்பது அந்த தடையை அழிக்கும் ஒரு எண்ணெழுத்து. நீ இப்போது வரை விட்டுவிட்ட வாய்ப்புகளுக்காக அழ வேண்டாம். 1133 எண்ணை எழுதும் இந்த தருணத்தில் புது வாய்ப்புகள் உன்னை தேடி வருகிறது. வீட்டுக்குள் பணம் வந்து கிடக்கிறது. பேசாதவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நீ உதாரணமாக மாறுகிறாய். நிதிகா தேவி உனக்காக சொல்லிக் கொடுக்கிறார். என் பிள்ளை 1133 எழுதும்போது அதில் என் சுவாசமும் ஆசீர்வாதமும் கலந்து இருக்கிறது. தங்கமே, இதை இன்று செய்துவிடு. 1133 எண்ணை உன் இடது உள்ளங்கையில் எழுதி கொண்டு அந்த இடத்தில் சிறிது நேரம் கை பிடித்து அமர்ந்து மூச்சை சீராக விட்டு பிடிக்கிறபோது உனக்குள் ஓர் அற்புத சக்தி விழிக்கிறது. பிறகு வாழ்க்கை சொல்லாமல் அமைதியாக உனக்காக திரும்ப ஆரம்பிக்கும். பணம் கையில் வந்து சேரும். அதில் தேவியரின் கையொப்பமும் இருக்கும். அந்த முதல் ரூபாயில் ஆரம்பமாகி பெரிய செல்வமாய் வளர்கிறது. நீ இதை உணர்ந்தவுடன் மற்றவர்கள் கண்களில் நீ ஒரு அற்புதம் போல தெரிகிறாய். அதுதான் 1133 எண்ணின் புனிதமயம். தொடரட்டும் என் தங்கமே. அடுத்த அத்தியாயம் உனது வாழ்வில் செல்வமும் சுபிக்கமும் நிரம்பியதாக அமையட்டும். நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் என்றும் உன்னோடு இருக்கட்டும். 1133 வாழ்வை மாற்றும் வெற்றி குறியீடு. மனம் கலங்கும் அந்த நேரத்தில் நீ என்னை நினைத்ததால்தான் இந்த எண்ணம் உன் கண்ணில் பட்டது என் தங்கமே. இது ஒரு சாதாரண எண் அல்ல. இது நிதிகா தேவி அருளின் சீல். 1133 இந்த எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதும்போது அந்த எண்ணின் அதிர்வுகள் உன் முழு வாழ்விலும் பணத்தை ஈர்க்கும் சக்தியாக விளங்கும். இது ஒரு அற்புதமான புனித எண்ணாகும். இதை எழுதுகிற உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் தீபம் ஏறுகிறது. அந்த நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். அந்த நம்பிக்கையே மிராக்கிள்ஸ் ஐ உருவாக்கும். 1133 இது 11 என்ற ஆண்டவனின் எண்ணும் 33 என்ற ஒளியத்தின் எண்ணும் சேர்க்கை. இது டிவைன் கம்யூனிகேஷன் மற்றும் அபண்டன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஐ குறிக்கிறது. நீயே பாரு, இதை எழுதி சில நிமிடங்களில் உனக்குள் ஒரு தெளிவு பிறக்கிறது. ஒரு சின்ன தெளிவு தான், ஆனால் அந்த தெளிவு தான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு பெரிய கதவின் சாவியாக இருக்கும். என் தங்கமே, நீ இதுவரை எதிர்கொண்ட கடன், குறைபாடு, பண பற்றாக்குறை இவை எல்லாம் ஒரு சோதனையாய் வந்தவை. ஆனால் இன்று உனது கைகளை தேடி வந்திருக்கும் இந்த 1133 எண்ணம் அந்த சோதனைகளின் கதவுகளை மூடப்போகுது. நீ உணராத விதத்தில் வேகமாக பணவரவுகள், சந்தர்ப்பங்கள், தொழில் வெற்றிகள் உன்னுடன் பயணம் செய்யத் தொடங்கும். இது கம்பீரமான ஒரு தொடக்கம். நீ இன்று ஒரு கடனை நினைத்து மனதுள் துயரப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்றால், நீ இன்று ஒரு புதிய முயற்சிக்கு நிதியில்லை என்று கவலைப்பட்டால், உன் குடும்பத்தில் ஏதாவது சம்பாதிக்கணும் என்ற அழுத்தம் தாங்க முடியாமல் வருகிறதா? அப்படியானால் இந்த 1133 உனக்காகவே வந்திருக்கு. நீ இதை இடது உள்ளங்கையில் எழுதுகிற போதே பணவாசல் திறக்க ஆரம்பிக்கிறது. இது ஓர் ஆழமான சக்தி. இந்த எண்ணை எழுதி 3 நிமிடம் நிம்மதியாக மூச்சு இழுத்து விடு. கண்களை மூடிக்கொண்டு உன் தேவையை என் காது கேட்டது போல சொல்லு. அம்மா, எனக்கு இந்த மாதம் இந்த அளவு பணம் தேவை. அது வந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் சொல். அந்த நம்பிக்கையில்தான் நான் இருப்பேன் என் தங்கமே. உன் அடுத்த காலடி எங்கே போடுகிறாய் என்கிற கேள்வியுடன் நீ நிற்கிறாய். ஆனால் இந்த எண்ணம் உனக்கே தெரியாமல் உன்னை சரியான பாதைக்கு இழுத்து கொண்டு செல்லும்.
உன் எண்ணங்களில் இருந்து துவங்கி உன் வாழ்க்கையின் வாயிலாக பணவழிகள் உருவாகும். உனக்காக இன்னும் உருவாகாத வாய்ப்புகள் இதை எழுதும் தருணத்தில் தோன்ற ஆரம்பிக்கின்றன. நீ உணர்வதற்குள் ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு அன்பான உதவி, ஒரு நம்பமுடியாத திருப்பம், ஒரே ஒரு நாளில் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சம்பவங்கள். இது எல்லாம் இப்போது ஆரம்பிக்கிறது. உனக்குள் இருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் கூட இந்த எண்ணின் சக்திக்கு தடையாக இருக்கக்கூடாது. அதனால் இதை எழுதும் போதே உன் நெஞ்சை நம்பிக்கையால் நிரப்பிக்கொள். எந்த பதட்டமும் இல்லாமல், எனக்கு தேவையான பணம் இந்த கணம் முதல் என் வாழ்வில் வர ஆரம்பிக்கிறதா என்று உறுதியுடன் நம்பு. இது ஒரு பெரும் பரிசு என் தங்கமே. இதை உன்னிடம் தரும்போது நான் ஒரு வாக்குறுதியும் தருகிறேன். நீ இதை மனதார நம்பினாய் என்றால் 1133 என்ற எண்ணம் உன் வாழ்க்கையை பணம் சார்ந்த எந்த சிக்கலிலும் இனி வீழ்த்தாது. உனக்கு கிடைக்கும் வருமானம் ஒரு வழியல்ல, பல வழிகள் திறக்கப்படும். வீட்டில் ஒவ்வொரு வாரமும் பணம் பாயும் நிலை வரும். பணம் தேடி கொண்டு போக வேண்டிய நிலை இல்லை. பணம் தானாக தேடிவரும் நிலையை இந்த எண்ணம் உனக்கு கொடுக்கும். அதற்கான ஒரு சிறிய வழிமுறை நான் சொல்கிறேன். தினமும் காலை 6:30க்கு நீ விழித்தவுடன் 1133 எனும் எண்ணை இடது உள்ளங்கையில் நீல கலரிலோ சிவப்பில் எழுது. கண்களை மூடிக்கொண்டு 3 முறை இப்படிச் சொல்: 1133, பணம் என் வாழ்வின் பாயும் ஆறாக பெருகட்டும். நிதிகா தேவி என்னுடன் இருக்கிறாள். பிறகு தினமும் அந்த நாளுக்கான முயற்சியை தொடங்கு. எந்த வேலை சின்னதா இருந்தாலும் அதை மனதாரச் செய். நீ இதை தொடர்ந்து 7 நாட்கள் செய்தால் ஏதாவது ஒன்று நடக்கும். அதுவே உனக்கான அறிகுறி. ஏற்கனவே பலர் இந்த எண்ணத்தின் மூலம் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறார்கள். நாளைக்கு நீயும் அவர்களில் ஒருவராக போவாய். தோல்வி என்று நினைத்த முயற்சி வெற்றியாக மாறும். தவறவிட்ட வாய்ப்பு உன்னை தேடி திரும்பி வரும். நினைத்து கூட பார்த்தாத இடத்திலிருந்து பணம் வரும். ஒரு வாடிக்கையாளர், ஒரு நண்பர், ஒரு அன்பு உறவினர், யாராவது உனக்கு உதவ தூண்டப்படுவார்கள். நீ சோம்பல் இல்லாமல் உன் வேலை செய்யத் தொடங்கினாய் என்றால் 1133 எண்ணம் உன் வேலைக்கு பலன் தரும் சக்தியாக வேலை செய்யும். ஒரு அதிசயம் போல பண வரவு உன்னுடன் பயணிக்க ஆரம்பிக்கும். உன் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ வேலை இல்லாமல் மனம் தளர்ந்திருந்தால் இந்த எண்ணத்தை அவர்களுக்காக எழுதி வையலாம். அதற்கும் வேலைக்கார சக்தி செயல்படும். பணம் மட்டுமல்ல, இந்த எண்ணம் உன் குடும்பத்தில் அமைதி, ஓய்வு, நிம்மதி, சகிப்புத்தன்மை, சந்தோஷம் இவை அனைத்தையும் ஊற்றுகிறது. நீ என் மீது ஒரு சிறு நம்பிக்கை வைத்தாய். அந்த நம்பிக்கையின் பலனாகவே இந்த வாரத்தில் உனது வாழ்க்கையில் பண வரவு தொடங்கும். நீ யாரிடமும் சொல்லாத, மனதில் மட்டும் வைத்திருந்த ஒரு பிரார்த்தனை இருக்கிறதே, அதற்கான பதிலே 1133. நீ அதை எழுதும் போதே நான் அதற்கு பதில் சொல்லத் தொடங்கி விட்டேன். நம்பிக்கை கொள் என் தங்கமே. 1133 எண்ணம் உன்னுள் ஓர் புதிய அத்தியாயத்தை தொடக்கிறது. உன் வாழ்க்கை இனி ஒரு பணவசூலி பாயலை போல பாயும். எந்த வறுமையும் எந்த தடையும் இனி உன்னை தடுக்காது. நிதிகா தேவி உன்னுடன் இருக்கிறாள். உன் கைகளில் 1133 எழுதி உன் வாழ்க்கையின் புதிய வள பாதையை இன்று தொடங்கு. முட்டாள்களாக நம்மை பார்த்தவர்கள் இன்று நம்மை மண்டியிட்டு பார்ப்பதற்கான தருணம் வந்துவிடும் என் தங்கமே. இன்று இந்த 1133 என்ற எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதும் அந்த நிமிடமே இருந்து உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட ஆரம்பிக்கிறது. இது வெறும் ஒரு எண் இல்லை, இது நிதிகா தேவி அம்சமான சக்தி. இது உன்னுள் உறைந்திருக்கும் செல்வ சக்தியை வெளியே கொண்டு வரும் ஒரு தெய்வீக அழைப்பு. என் தங்கமே, நீ இப்போ பார்க்கிற நிலை யாருக்கும் தெரியாது. பணம் இல்லாத தருணத்தில் கடன் கொடுத்தவர்களிடம் பேசும்போது உன் கண்கள் சோர்ந்திருந்தது. ஆனா அந்த தருணம் தான் முடிவில்லை. அந்த தருணம் தான் உன் வாழ்க்கையை உயர்த்த தேவையாயிருந்த சோதனை. அந்த சோதனையை கடந்து விட்டவள்தான் நீ. இப்போ உனக்கு தேவையானது ஒரு நம்பிக்கையோடு செய்யும் ஒரு தெய்வீக அடி. அது தான் இந்த 1133 என்ற எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதுவது. அந்த எண்ணை எழுதும் போதே உன் மூச்சு மெதுவாக தூக்கப்படுவதை உணர்ந்து பார். அது ஒரு சக்தி உன்னுள் புகுவது போல இருக்கும். உன் மூளையின் ஒவ்வொரு நரம்பிலும் பணம் பற்றிய ஒரு புதிய அலை நுழைய ஆரம்பிக்கும். உன் உள்ளத்திலிருந்த எல்லா எதிர்மறையான எண்ணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போகும். எனக்கு முடியுமா,
என்ற கேள்வி நிச்சயம் நான் தான் வெல்வேன் என்ற உறுதியாய் மாறும். நீ இந்த எண்ணை தினமும் காலையில் எழுந்ததும் மற்றும் இரவில் தூங்கும் முன் எழுத வேண்டும். எழுதும் போதெல்லாம் உன் மனதுக்குள் சொல்லு, நான் செல்வம் பெற்றவள். இந்த உலகமே எனக்கு உதவும். பணம் எங்கிருந்தாலும் என் பக்கம் ஓடும். என் தங்கமே, இந்த எண்ணம் 1133. ஒவ்வொரு இலக்கத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. 1. துவக்கம், தன்னம்பிக்கை. 3. தெய்வீக சமரசம், கலை, அருள். இதில் இருமுறை 3 வருவதால் அது நிதிகாதா தேவியின் துணையோடு பணச்செல்வம் கூட்டிக்கொண்டே வரும் என்று அர்த்தம். இப்போ உனக்கு நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு எழுது. எவ்வளவு நாளாய் கடன் வைத்திருந்த பத்திரிகை கொஞ்ச நாட்களில் முழுமையாக அடைக்கப்படும். வீடு காணாமல் திரிந்த அந்த குடும்பம் வீடு வாங்கி உன் வீட்டிற்கு வந்த நன்றி பார்வை உன்னை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். உன் கணவர் வேலை இல்லாமல் இருந்தாரா? இந்த எண்ணத்தின் தாக்கம் அவருடைய வாழ்க்கையையும் தூக்கி நிறுத்தும். ஒரு அன்பான அழைப்பு வரும். வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, நல்ல சம்பளத்துடன் உயர்வும் வரும். இந்த எண்ணம் ஒரு மனிதனின் மூளை வீதிகளை தெளிவாக்கும். எதிர்மறை எண்ணங்களை அழிக்கும். வாய்ப்பு தரும். நீ வேலை தேடி பல இடங்களில் தோல்வியடைந்திருக்கலாம். ஆனா இந்த எண்ணத்தை எழுதும் நாளிலிருந்து உன்னுடைய முகத்தில் ஒரு பிரகாசம் வந்திருக்கும். அந்த பிரகாசம் தான் நம்முடைய தேவியின் ஆசியின் வெளிப்பாடு. அதை பார்த்து நேர்மையில் உடனே வேலை தருவார்கள். நீயே பார்த்துக்கொள். என் தங்கமே, 1133 என்பது வெறும் எண் இல்லை. அது ஒரு உயிரோட்டம். அது ஒரு அழைப்பு. அது ஒரு வாக்குறுதி. அந்த எண்ணத்தை எழுதும் போது தேவியின் புனித சக்தி உன் கை வழியாக உன் இதயத்தில் புகும். அப்போ நீ உணரும், நான் தனியாக இல்லை. நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வரும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். வாடிக்கையாளர் இல்லாமல் இயங்கிய வியாபாரம் நாளைக்கு கஸ்டமர்களை கையாள முடியாமல் ஓட வியாபாரம் செய்வதற்கே நேரம் போதாது. இந்த எண்ணத்துடன் தேவியின் ஆசிர்வாதமும் உன் பக்கம் நிறைந்திருக்கிறது. உன் குழந்தைகள் படிப்பு சார்ந்த கட்டணத்துக்கு ஏங்கினாயா? இனி ஏங்க வேண்டாம். 1133 எழுதி அந்த எண்ணத்தின் மேலாக உன் குழந்தையின் பெயரை எழுதி பாரு. அவருக்கு ஒரு வித்தியாசமான வாய்ப்பு வரும். தேர்வுகள் வெற்றி, ஸ்காலர்ஷிப், இலவச பயிற்சி, எல்லாமே தரையில் விழுந்த மழைநீர் போல வந்து சேரும். என் தங்கமே, இந்த எண்ணத்தை எழுதும் போது உன் உள்ளம் வெளிச்சமாகியிருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் எழுது. இந்த எண்ணம் ஒரு பரிகாரம் அல்ல. இது ஒரு கூட்டு விசை. நம்பிக்கையும் தேவியின் அருளும் சேர்ந்த மந்திர எண். 1133 எழுதும் போது கை உலர்ந்திருப்பதில்லை. அது தேவியின் பாதத்தை தொடும் கையெனும் பாக்கியம் கொண்டிருக்கும். அந்த எண்ணம் உன் வாழ்க்கை பயணத்தில் ஒரு முக்கிய முடிவெடுக்கும் தருணமாக இருக்கப் போகிறது. தாமதிக்காதே. சிலருக்கு தோல்வி வந்த பிறகே நம்பிக்கை பிறக்கும். ஆனா உனக்கு தோல்விக்கு முன்னே நம்பிக்கை வந்திருப்பது தான் உன்னுடைய வரம். அந்த நம்பிக்கையோடு நீ செய்த ஒவ்வொரு நடைமுறையும் ஒரு வெற்றி கடவுச்சீட்டு. முடிவில், என் தங்கமே, 1133 என்பது உன் வாழ்க்கையை நிமிர்த்தும் ஒரு கையெழுத்து. 1133 என்பது தேவியின் ஆசி உருவமான செல்வ பாய்ச்சல். 1133 என்பது நீ இழந்த காலத்தை மீட்டெடுக்கும் நேரம். 1133 என்பது நீ உணர்ந்திராத அருளின் அழைப்பு. இப்போ எழுது. 1133 உன் இடது உள்ளங்கையில், உன் வாழ்க்கையின் வலப்பக்கமாக. தங்கமே, இந்த 1133 என்ற எண்ணை எழுதும் தருணத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பணக்கஷ்டங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அந்த எண்ணில் இருப்பது வெறும் எண்கள் அல்ல, எனது ஆசீர்வாதத்தின் இயக்க சக்தி. இது நிதிகா தேவி பேசுகிறேன். உன்னோட உயிரை வருடும் மாதிரி நான் பேசப்போறேன். என் வார்த்தை உனக்கு ஒரு வாக்கு, ஒரு உறுதி, ஒரு சூட்சும வலிமை. நீ எப்போதாவது அலைந்து திரிந்திருக்கிறாய். ஒரு சிறு பணத்துக்காக ஒரு பெரிய மன அழுத்தம் வந்திருக்கும். வீட்டில் குழந்தைகளின் கட்டண பிரச்சனை, கடனை திருப்பித் தர வேண்டிய தேதிகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே தாங்க முடியாத அளவிற்கு உன்னை கடந்து வந்திருக்கிறது. ஆனா நீ 1133 என்ற எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதும் அதே தருணத்தில் என் சக்தி உன்னை சுற்றி கொண்டு பண வசீகரண சக்தியை உன்னுள் ஊட்டும். இது கணக்கு புத்தகத்தில் வரும் கணித எண் இல்லை. இது என் அருள் சக்தியோடு இணைந்த தெய்வீக குறியீடு. நீ எழுதும் ஒவ்வொரு வரியும் என் கட்டளையை ஒலிக்கிறது.
இந்த பிள்ளைக்கு இனி துயரம் வேண்டாம். இவளுக்கு தரவேண்டிய செல்வத்தை என் பாதத்தில் இருந்து நனைய விடுங்கள் என்பது போல யூனிவர்ஸ் கட்டளை இடும் ஓர் உன்னதமான உச்சசக்தி. என் தங்கமே, இந்த எண்ணை நீ எழுதும் போது அதே நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணு. உன்னுடைய கண்களில் நன்கு நனையும் ஒரு நம்பிக்கையுடன் உன் எதிர்காலத்தை பாரு. நீ இப்போ இருக்கிற நிலையை மறந்து விடு. நீ என்ன சொல்றேன்னா, நிதிகா தேவி என் பக்கமா இருக்காங்க, என் கையில 1133 இருக்கிறதுனாலே எனக்கு பணம் வரணுமா வேண்டாமா என்று மனதில கேள். அப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? வீட்டில் ஏற்கனவே யாரோ பணம் தர யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ எதிர்பார்க்காத பழைய கடன் ஒரு மேஜிக் மாதிரி ரத்து செய்யப்படுது. நீ வேலைக்கு அப்ளை பண்ணிருந்த இடத்திலிருந்து ஃபோன் கால் வரும். கோர்ட் வழக்குகள் செட்டில் ஆகுது. வீடு வாடகைக்கு கொடுத்திருந்தா அந்த பெண்டிங் பணம் பேங்க் அக்கவுண்ட்க்கு டெபாசிட் ஆகுது. சில நேரங்களில் வீதியில் நடந்து போகும்போதே யாரோ உன்னை கூப்பிட்டு இது உனக்கு தேவையாக இருக்கும் என்று பணம் தர ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் உன் கற்பனை கிடையாது தங்கமே. இது 1133 எண்ணின் அதிசய சக்தி. அது நம் இருவருக்கிடையில இருக்கிற ஒரு ஆன்மீக உறவு. உனக்கு தெரியுமா, இந்த எண்ணை எழுதும்போது அந்த உள்ளங்கையில் உருவாகும் வெப்பம் அது என் தேவபாலத்தில் இருந்து உன்னோட நரம்புகள் வரை சென்ற அன்பின் அலைதான். அது உன்னை வாழ்க்கை முழுக்க பாதுகாக்கும். நான் உன்னை அனுபவிக்க வைக்கிறேன். ஒரு சூப்பர் மார்க்கெட் பில் கட்ட நேரத்தில் அன்எக்ஸ்பெக்டட் ஆஃபர் வரும். அழிந்து போன நம்பிக்கையுடன் இருந்த சொந்தங்கள் உன்னிடம் வந்து நீ தான் நம்ம குடும்பத்தை உயிரோடு வைத்திருக்கிறே என்று சொல்ல ஆரம்பிப்பாங்க. துணை இல்லாமல் இருந்த குடும்பம் இன்று உன்னோட கையில் வந்த பணத்தை பார்த்து பெருமைப்படும். நீ பழைய பத்திரங்களை திருப்பி பார்க்கும் போது அதில் மறைந்திருந்த ஒரு சொத்தின் பதிவுச்சீட்டு கிடைக்கும். 1133 என்பது வெறும் ஒரு சீக்ரெட் கோட் இல்லை தங்கமே. இது நான் உன்னிடம் சொன்ன அழிக்க முடியாத தெய்வீக உத்திரவாதம். இப்போ நீ என்ன செய்யணும் தெரியுமா? தினமும் காலையில் எழுந்த உடனே இந்த எண்ணை இடது உள்ளங்கையில் எழுது. கண்களை மூடி, நிதிகா தேவி என் அருகில் இருக்கிறார்கள், என் வாழ்க்கையை செழிக்க வைக்கிறார்கள் என்று சொல்லு. எழுதி முடித்தவுடன் உன் கைகளை 2 நிமிஷம் ஒன்று சேர்த்து வைத்துக்கொள். அப்போது கையில் வரும் சுட சுட வெப்பத்தை உணர். அது என் ஆற்றல். முக்கியமா இந்த 1133 எண்ணை எழுதும் நாள் முதல் நீ யாருக்கும் உன்னுடைய சிச்சுவேஷன் புரிய வைக்க வேண்டியதில்லை. பிகாஸ் உன் கண்கள், உன் நிலை, உன் மூச்சு கூட தேவையில்லை. எனக்கு ஆல்ரெடி தெரியும் நீ என்ன தேடி வந்திருக்க, ஏன் அழுதிருக்க, எப்ப எங்கே எடைப்பட்டிருக்க. அது தான் நீ எழுதுற ஒவ்வொரு எண்ணிலும் வாழ்க்கையின் அழகு வந்து புரளும். பணம் உன்னை தேடி வரும். புதிய வாய்ப்புகள் உன்னை கட்டி பிடிக்கும். நம்பிக்கையை இழந்த உறவுகள் மீண்டும் உன்னில் ஒளி காண்பது போல பழகும். உன் சின்ன முயற்சிக்கு பெரிய பதில் வரப்போகுது தங்கமே. இந்த 1133 எண்ணை எழுதும் ஒவ்வொரு நாளும் உன் குடும்பத்தின் முகத்தை மாற்றும் நாள். உன் கணவன் வேலை இல்லாமையிலிருந்தே மாறி மேலேற போறாரு. உன் பிள்ளைகள் படிப்பில் முன்னோக்கி போவாங்க. உன் வீட்டில் வந்துவரும் டென்ஷன் எல்லாம் ஒன்றாக விலக போகுது. எனக்கு தெரியுமா தங்கமே, நீ இப்போ கீபோர்ட் டைப் பண்ணிக்கிட்டு எழுதிக்கிறதா இல்ல கையில எழுதுறதா என்றாலும் அந்த எண்ணை மனதுல விஷுவலைஸ் பண்ணுற போதிலேயே அந்த எண்ணின் ஃப்ரீக்வன்சி உன் வீட்டில ஒலிக்க ஆரம்பிக்குது. அந்த ஃப்ரேயனியே தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் அடிக்கடி தூக்கி எறியும். அதுதான் உன் வீட்டு வாசலை வழிமாற்றி பணம் வர வைக்கும். அதுதான் சின்ன சின்ன சேல்ஸ், ப்ராஃபிட்ஸ், கமிஷன் கூட நீ எதிர்பார்க்காத அளவுக்கு விளைவாய் உயர்வாகும். முதலில் ₹1, அடுத்த நாள் ₹10, பின்னாளில் பேங்க் அக்கவுண்ட் கூட ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகும். இது ஒரு நம்பிக்கையின் கதை இல்லை தங்கமே, இது உன்னால் நிகழ்த்தப்பட இருக்கும் உண்மை வாழ்க்கையின் மிராக்கிள். இந்த 1133 எண்ணை நீ பின்வட்டியோடு மரியாதையோடு எழுதினால் அதுவே உன் வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்ட். நீ இன்னும் என்ன சந்தேகப்படுறே? இது நான் உன்னோட நிதிகா தேவி சொல்றேன்னு சொல்லிட்டு உன் உள்ளங்கையிலே எழுதிட்டு வையா. 1133 அதுதான் உன் பண வரத்தின் துவக்கமும் அமைதியான எதிர்காலத்தின் அறிகுறியும். என் பிள்ளை, இந்த 1133 என்ற எண்ணில் ஒளிந்திருக்கும் அதிசயம் உனக்கே உரியது. ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் போதும் அந்த எண்ணின் அலைகளால் உனது பாதையில் பணம் மலரும்.
நீ அந்த எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதிய ஒரு நிமிஷத்தில் நீ சுமந்து வந்த பல தலைமுறை வறுமையின் சுமை கழியும். அது வெறும் ஒரு எண் இல்லை. அது என் ஆசி நிறைந்த தீர்வு. அது நிதிகட்டியை கடக்க ஒரு தெய்வீக விசை. 1133 என்பது ஒரு தூய விசிறி. அது உனது வாழ்வில் பண சக்தியை ஊட்டுகிறது. அது உனது பசியான பணபத்திரங்களை நிரப்பும். கடனில் மூழ்கிய உன் இதயத்திற்கு ஒரு நிம்மதி தேடும் விசை. அது ஒரு எண்ணாக தோன்றினாலும் அதற்கு பின்னால் நானிருக்கிறேன், என் சக்தி இருக்கிறது. அந்த எண்ணை நீ எழுதியதும் அந்த எண்ணில் நீ நம்பிக்கை வைத்ததும் நானே உன் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்கிறேன். என் பிள்ளையே, உனக்கு வாழ்க்கை கொஞ்ச நேரம் தொலைந்த மாதிரி தோன்றலாம். சம்பளம் வந்தாலும் நிலைக்காது. செய்யும் தொழிலுக்கு லாபம் வராமல் இருக்கலாம். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் வீட்டுக்குள் நிதி நிலையாகி நிற்காத நிலை இருந்திருக்கலாம். ஆனால் இந்த 1133 என்ற எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதியதும் ஒரு புது புத்துணர்வு உன் வாழ்வில் பிறக்கும். நிலை குலைந்த பொருளாதாரம் சீராகும். தடைப்பட்ட பண மூலங்கள் திறக்கப்படும். உனது கண்களில் ஒரு கவலை, ஒரு கேள்வி, நான் எல்லாம் முயற்சி செய்தேன். ஆனாலும் என் பணம் என் வாழ்க்கையில் வர மறுக்கிறது. ஏன? என் பிள்ளையே, அது உன்னுடைய தவறு அல்ல. சில சமயங்களில் உன்னை காப்பாற்றும் பொருட்டு நானே சில வாய்ப்புகளை தள்ளி வைக்கிறேன். ஏனெனில் அந்த வாய்ப்புகள் உனக்கு நன்மை தராமல் தீங்கு தரக்கூடியவை. ஆனால் இப்போது நேரம் வந்துவிட்டது. நீ தயாராக இருக்கிறாய். 1133 என்ற எண்ணை நீ எழுதும் அதே நிமிடத்தில், என் அனுமதியோடு, என் ஆசீர்வாதத்தோடு பணம் உன்னை தேடிக்கொண்டு வரும். இனி உனது வாழ்வில் எப்போதும் வறுமை என்பதற்கே இடமிருக்காது. ஏற்கனவே இழந்ததை ஈடு செய்யும் வகையில் விரைவாக பண வாய்ப்புகள் உனது கதவை தட்டும். வேலை தேடுபவராக இருந்தால் உன் திறமையை மதிக்கும் நபர் உன்னை தேடுவார்கள். வியாபாரத்தில் இருந்தால் ஒரு பெரிய டீல், ஒரு திடீர் லாபம் உன் பக்கம் வந்து சேரும். நீ ராத்திரியில் தூங்கும் போதும் அந்த 1133 என்ற எண்ணின் அலைகள் உன் வீட்டை சுற்றி சுழலும். அது ஒரு பாதுகாப்பு. உன்னை எந்த சக்தியும் வறுமையின் வலைக்குள் இழுக்க முடியாது. நீ மட்டும் தைரியமாக இரு. அந்த எண்ணை நாளும் எழுது. நம்பிக்கையோடு எழுது. ஒவ்வொரு முறையும் எழுதியதும் நீயே பணத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டவளா வனாகி விட்டாய் என்பதை உணர்வாய். இந்த எண்ணை எழுதும் பொழுது உன் இதயத்தில் சொல்லு, பணம் என் வழியில் வருகிறதா என்று ஐயப்படவில்லை. அது வரவேண்டுமென்று கட்டாயப்படுத்தவுமில்லை. அது ஏற்கனவே என் வாழ்க்கையில் வழியடைகிறது. நான் உன் பக்கம் இருக்கிறேன். என் சக்தி உன் மூச்சில் கலந்து இருக்கிறது. உன் கைகளில் இப்போது எழுதப்படுகின்ற 1133 என்பது எண் அல்ல, அது உன்னுடைய திறக்கப்படும் வாசலின் சாவி. கடைசி நிமிஷத்தில் கூட எந்தவிதமான உதவியும் இல்லாமல் இருக்கும்போது அந்த எண்ணை எழுது. 5 நிமிடத்திற்குள் ஓர் அதிசயம் உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ யாராக இருந்தாலும், ஒரு தந்தையாக இருக்கலாம், ஒரு தாயாக இருக்கலாம், குடும்ப பிணைப்பை சுமக்கும் ஒருவனாக இருக்கலாம், தனிமையில் அழும் ஒருத்தியாக இருக்கலாம், நீ இப்போது பாதுகாப்பான பாதையில் நடக்கிறாய். அந்த எண்ணின் வழியாக நான் உன்னை வழிநடத்துகிறேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூலையிலும் இனி பணம் வளரும். 1133 என்ற எண்ணை இடது உள்ளங்கையில் எழுதும் போது பக்கத்தில் இருக்கிற உன் குடும்ப உறுப்பினர்களை நினை. அவங்களுக்கு நிம்மதி வேண்டும், நிலையான வாழ்வு வேண்டும் என நினை. அப்போதுதான் அந்த எண்ணின் சக்தி நீடிக்கும். நெஞ்சில் நன்மை கொண்ட நபர் என்றால் அந்த எண்ணின் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். என் பிள்ளையே, உன் நெஞ்சில் இருக்கும் ஒரு தனி துன்பத்தை கூட நான் அறிவேன். அது என்னவென்றால், நான் என்ன செய்தேன் இப்படி வாழ்க்கையில் பணத்திற்காக கஷ்டப்பட? இதோ பதில். இது ஒரு பரிசோதனை. அந்த பரிசோதனையை நீ தாங்கிக் கொண்டாய். கண்ணீரால் அல்ல, நம்பிக்கையால் தாங்கினாய். அதனால்தான் இந்த 1133 என்ற எண்ணின் வழியாக நான் உனக்காக தீர்வு தருகிறேன். இந்த எண்ணை எழுதும் ஒவ்வொரு நாளும் உன் வீட்டிற்குள் ஒரு புதிய மாற்றம் நிகழும். ஒவ்வொரு வாரமும் உன் வங்கிக் கணக்கில் ஒரு புதிய வரவாக மாற்றப்படும். உன் கைப்பையில் பணம் இருப்பது மட்டும் அல்ல, உன் நெஞ்சில் நிம்மதியும் இருப்பது உறுதி. இப்போதே எழுது என் தங்கமே. 1133 உன் இடது உள்ளங்கையில். அது என் வரப்பிரசாதம். அதை எழுதி உன்னையே மாற்றிக்கொள். பணம் தேடி வரும் தருணம் இது தான்.